வணக்கம். வாங்க, நம்ம தினமும் ரொம்ப இயல்பா எடுத்துக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற, ஆனா நம்ம யாருமே பார்க்க தவறிய ஒரு ஆழமான, அசௌகரியமான உண்மையை பத்தி இன்னைக்கு பேசப் போறோம். ஒரு நிமிஷம், நீங்க காலையில குடிக்கிற டீல இருக்கிற பால், இல்லனா நீங்க ஆசையா சாப்பிடுற பீட்சா மேல இருக்கிற சீஸ், இதெல்லாம் நிஜமாவே எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது ஒரு கணம் நின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா. பால்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல என்ன தோணும்? ஒரு அழகான, பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளி, அங்க ஒரு தாய் பசு அதோட கன்னுக்குட்டியோட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கிற ஒரு காட்சி. அப்படிதானே? பால்னா ரொம்ப சுத்தமானது, இயற்கையானது, ஆரோக்கியமானதுன்னு நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். இல்லனா நாமளே நம்பிட்டு இருக்கோம். ஆனா, ஒருவேளை நாம பார்க்குற அந்த அழகான காட்சிக்கு பின்னாடி, அந்த பால் உங்க தட்டுக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி, அதோட பயணம் முழுக்க முழுக்க வலியாலையும் வேதனையாலையும் கட்டப்பட்டதுன்னா, நீங்க நம்புவீங்களா? இந்த முழு விஷயத்தையும் நாம அலசி ஆராயப் போறோம். இந்த பயணத்தோட இறுதியில உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் கண்டிப்பா கிடைக்கும். இந்த உண்மைய தேடி ஒரு குழு கிளம்புனாங்க. இந்தியா முழுக்க 7 பெரிய நகரங்களுக்கு அவங்க பயணம் செஞ்சாங்க. ஆனா, அவங்க போன இடத்துலலாம் அவங்களுக்கு வரவேற்பு கிடைக்கல. பல பண்ணைகள்ல இருந்து அவங்கள விரட்டி அடிச்சாங்க. அவங்க எடுத்த வீடியோ காட்சிகள அழிக்க சொல்லி மிரட்டினாங்க. ஆனாலும் என்ன நடந்தாலும் சரி, இந்த உலகம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மைய வெளிக்கொண்டு வந்தே ஆகணும்னு அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அவங்களோட விசாரணை தொடங்கின முதல் நாளே அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. பண்ணை உரிமையாளர்கள் எதையோ மறைக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு விதமான பயமும் பதட்டமும் இருந்துச்சு. அதனால இனிமே ரொம்பவே ஜாக்கிரதையா கவனமா தான் நகரணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க போன பண்ணையில அதோட ஓனர் சிசிடிவில இவங்க கேமரா வச்சிருக்கிறத பாத்துட்டாரு. உடனே ஓடி வந்து, நீங்க எல்லாரும் உடனே இங்கிருந்து வெளியே போகணும், எடுத்த எல்லா ஃபுட்டேஜும் இப்பவே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விதமான பயத்தோடையும் கோபத்தோடையும் கத்துனாரு. இது ஒரு இடத்துல மட்டும் நடக்கல. அவங்க போக போக உள்ள போக முயற்சி பண்ண அவங்கள வெளியே தள்ளுறது இன்னும் அதிகமாச்சு. சில சமயம் யாரோ தங்கள பின்தொடர்ற மாதிரியே ஒரு உணர்வு, ஒரு விதமான பயம். அப்படி என்னதான் அவங்க இவ்ளோ தீவிரமா மறைக்கிறாங்க? இவ்ளோ தடைகளையும் தாண்டி அவங்க கண்டுபிடிச்ச முதல் பெரிய உண்மை, ஒரு பால் மாட்டின் வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்குங்கிறதுதான். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். பால் உற்பத்தியில இந்தியா தான் உலகத்திலே நம்பர் 1. நம்ம நாட்டுல ஒரு நாள்ல உற்பத்தியாகிற பாலை மட்டும் வச்சு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியத்தை முழுசா நிரப்பிடலாம். அந்த அளவுக்கு நாம பாலை உற்பத்தி பண்றோம். கேக்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? ஆனா இந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சோகம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு மாடு அதோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தன் முழு வாழ்க்கையும் கழிக்கிற ஒரு கயிற்றோட நீளம் வெறும் 3 அடி. அதையெல்லாம் அவுத்துவிட்டா அது எங்க மேல ஏறி மிதிச்சிடும். அதோட வேலையே கட்டியிருக்கிறது தான். இது அங்க இருந்த ஒரு விவசாயி ரொம்ப இயல்பா சொன்ன வார்த்தைகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாடுகளுக்கு இடம் கொடுக்க தேவையில்ல, அத கட்டி போடுறது தான் சரி, அதுதான் அதோட வேலைன்னு நினைக்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள ஒரு 3 அடி கயிறுல ஓரிடத்துல வாழ்க்கை முழுக்க கட்டி போட்டா எப்படி இருக்கும்? நம்ம உடம்பு என்ன ஆகும்? கொஞ்சமும் அசையாம இருந்தா நம்ம உடம்பு சரியா இயங்குமா? அதே நிலைமை தான் அங்கேயும். அந்த மாடுகளால அதுங்க சாப்பிடுற உணவை ஜீரணிக்க கூட முடியல. அதுக்காக அதுங்களுக்கு மருந்து கொடுக்கறாங்க. மனுஷனா இருந்தா வலிய சொல்லலாம். ஆனா அந்த வாயில ஜீவன்கள், அந்த இடத்துல நிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நாற்றம். அந்த மாடுகள் அதுங்களோட சொந்த கழிவுகளுக்கு மேலேயே மாசக்கணக்கா நின்னுட்டு இருந்துச்சு. கீழே தர முழுக்க வழுக்கலா அசுத்தமா இருந்துச்சு. தேங்கி கிடக்கிற தண்ணியெல்லாம் பார்க்கவே சகிக்கல. இது நோய்களுக்கு ஒரு திறந்த வாசல் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அசுத்தமான சூழலால மாடுகளுக்கு மடிநோய், அதாவது மாஸ்டைட்டிஸ்னு சொல்லப்படுற ஒரு வலி மிகுந்த நோய் தொற்று வருது. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, இந்தியால இருக்கிற பால் மாடுகள்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 45% மாடுகளுக்கு இந்த நோய் இருக்கு. சரி, இப்போ ஒரு கேள்வி. மாடோட மடியில நோய் தொற்று இருக்கு, புண்ணு இருக்கு, வலிக்குது. இந்த நிலைமையில ஒரு விவசாயி பால் கறக்கிறத நிறுத்திடுவாரா? பால் தான் அவரோட ஒரே வருமானம். அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? பதில் இல்லை. அந்த நோய் தொற்றோட, அந்த கிருமிகளோட, அந்த வலியோட அந்த பால் கறக்கப்படுது. ஏன்னா பால் கறக்கிறத நிறுத்தினா அவரோட வருமானம் போயிடும். அந்த பால் கடைசியில நாம வாங்குற பாலோட சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேருது. இது ஒரு பக்கம்னா, பால் கறக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற முறைகள் அது இன்னும் பயங்கரமான ரகசியங்களை உள்ள வச்சிருக்கு. அதுல முதல்ல அந்த பண்ணைகள்ல நாம பார்க்காத கண்ணுக்குட்டிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன லாஜிக் யோசிப்போம். ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு மட்டும்தான் பால் கொடுப்பா. அதுதான் இயற்கை.
ஆனா இந்த பண்ணைகள்ல பார்த்தா நூத்துக்கணக்கான தாய்மாடுகள் இருக்கு. ஆனா கன்னுக்குட்டிகளை விரல் விட்டு எண்ணிடலாம். அப்போ மத்த கன்னுக்குட்டிகள் எல்லாம் எங்க போச்சு? இதுல ஏதோ தப்பா படல? கண்ணுக்குட்டிங்களா? அதெல்லாம் நிறைய செத்து போயிடும். ட்ரக்ல ஏட்டிட்டு வர்றப்பவே நசுங்கி செத்து போகும். நாங்க அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம். இதுதான் அங்கிருந்து அவங்க சொன்ன பதில். ஒரு உயிர் போறத பத்தி எவ்ளோ சாதாரணமா சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த தாய்கிட்ட இருந்து பால் எடுக்கிறதுக்கு அவங்க 3 இயற்கைக்கு புறம்பான கொடூரமான வழிகளை பயன்படுத்துறாங்க. முதல் வழி, அந்த மாடு வலியில துடிச்சு உதைக்காம இருக்க அதோட 2 காலையும் சேர்த்து கட்டி போடுறது. 2வது வழி, அந்த தாய்க்கு பால் சுரக்க வைக்க அதோட குட்டி குட்டிய கொண்டு வந்து முன்னாடி காட்டுவாங்க. அது பால் குடிக்க ஆரம்பிச்சதும் அந்த பச்சை குழந்தைய புடிச்சு இழுத்துட்டு அந்த பாலை இவங்க கறந்துப்பாங்க. ஆனா மூணாவது வழி, அது சொல்றதுக்கே மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. அதுக்கு பேரு பகத். ஒருவேளை கண்ணுக்குட்டி இறந்துடுச்சுன்னா அதோட தோலை உரிச்சு அதுக்குள்ள வைக்கோல நிரப்பி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த சோகத்துல இருக்கிற தாய் மாடு முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த தாய் தன் குழந்தையோட வாசனைய வச்சு அது உயிரோட இருக்குன்னு நம்பி பால் கொடுக்கும். தன் குழந்தை செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அது பால் கொடுக்காது. அதனால அந்த தாயை ஏமாத்தி பால் கறக்குறாங்க. நாம எப்படி இப்படி ஆனோம்? நம்ம சுயநலத்துக்காக இன்னும் எவ்ளோ கீழ்த்தரமா இறங்க முடியும்? அந்த இறந்த கண்ணுக்குட்டியோட தோளால் செஞ்ச பொம்மைய பார்த்தப்போ அந்த ஆய்வாளருக்குள்ள எழுந்த கேள்வி இதுதான். மனுஷன் தன்னோட தேவைக்காக எவ்ளோ தூரம் போவான்? இது கூட அவங்களுக்கு பத்தல. கடைசி சொட்டு பாலையும் அந்த மாடுகிட்ட இருந்து உறிஞ்சு எடுக்க அவங்க ஒரு ஊசிய பயன்படுத்துறாங்க. அது என்ன ஊசின்னு கேட்டா யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய ரகசியமா வச்சிருக்காங்க. அந்த ஊசியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க அந்த குழு எந்த லேபுக்கு போனாலும் யாரும் அதை டெஸ்ட் பண்ண ஒத்துக்கல. கடைசியா அவங்க ஆன்லைன்ல தேடினப்பதான் அந்த பயங்கரமான உண்மை தெரிஞ்சது. அது ஆக்சிடாசின். இந்தியால பால் மாடுகளுக்கு பயன்படுத்த தடை செய்யப்பட்ட ஒரு ஹார்மோன். இது அந்த மாடோட உடம்ப கட்டாயப்படுத்தி அதோட கட்டுப்பாட்டை மீறி பாலை வெளியேற்றும். இது அந்த மாடுகளுக்கு மட்டும் இல்ல, அந்த பாலை குடிக்கிற மனிதர்களுக்கும் கடுமையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரி, இப்போ கடைசி ஆனா ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு உண்மைக்கு வருவோம். ஒரு மாடு அதோட உடம்புல இருந்து பால் வத்தி போன பிறகு அதுக்கு என்ன நடக்குது? இங்க பாருங்க, இயற்கையா ஒரு மாடு கிட்டத்தட்ட 20லிருந்து 25 வருஷம் வரைக்கும் வாழும். ஆனா ஒரு பால் பண்ணையில அதோட வாழ்க்கை வெறும் 8லிருந்து 9 வருஷத்துல முடிஞ்சிடுது. பாதிக்கும் குறைவான வாழ்க்கைதான். ஏன் இந்த வித்தியாசம்? அதுங்க பால் குடுக்கறத நிறுத்திட்டா நாங்க அதை வித்துடுவோம். வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு தீனி போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்ல. இதுதான் அவங்க சொல்ற காரணம். சிம்பிள். ஒரு மாடு பால் குடுக்கலனா அது அவங்களுக்கு ஒரு பணச்சுமை. அவ்வளவுதான். அதை வச்சு பராமரிக்க அவங்க தயாரா இல்ல. வித்துடுறாங்க. சரி, ஆனா யார்கிட்ட விக்கிறாங்க? எதுக்காக விக்கிறாங்க? கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே பதில் தெரியும். பால் தொழில் என்பது வேறு, மாட்டிறைச்சி தொழில் என்பது வேறு அல்ல. பால் தொழில்தான் மாட்டிறைச்சி தொழில். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. இந்த புள்ளி விவரங்களை பாருங்க. இந்தியா பால் உற்பத்தியில உலகத்துல நம்பர் 1. அதே சமயம் மாட்டிறைச்சி ஏற்றுமதியிலையும் உலகின் முன்னணி நாடுகள்ல ஒன்னா இருக்கு. இது ரெண்டும் தனித்தனி விஷயம் இல்ல. பால் கொடுக்காத மாடுகள் தான் இறைச்சிக்காக அனுப்பப்படுது. இது ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. சரி, இவ்ளோ அதிர்ச்சியான மனச பாதிக்கிற உண்மைகளை பார்த்தோம். இப்போ இதுல நம்மளோட பங்கு என்ன, நம்ம கையில என்ன இருக்குங்கிறத பத்தி பேசலாம். இல்ல, சில எத்திக்கல் பண்ணைகள் எல்லாம் இருக்கு, அங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்கன்னு சிலர் சொல்லலாம். ஆமா, அங்க கொஞ்சம் சுத்தமா இருக்கலாம், சில சமயம் மாடுகளை அவுத்து விடலாம். ஆனா அங்கேயும் ஒரு நாளைக்கு பல முறை பால் கறக்கப்படுது. அங்கேயும் கண்ணுக்குட்டிகள் தாய்கிட்ட இருந்து பிரிக்கப்படுது. அடிப்படையான பார்வை ஒண்ணுதான், அதுங்க ஒரு பால் உற்பத்தி செய்யற இயந்திரங்கள், அவ்வளவுதான். இவ்ளோ வலிகளும் வேதனைகளும் நிறைஞ்ச இந்த முழு அமைப்பும் இயங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு. அது நம்மளோட தேவை. நாம பால், சீஸ், நெய்ன்னு கேக்குற வரைக்கும் இந்த கொடூரமான சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும். நாம ஒவ்வொரு தடவையும் ஒரு பாக்கெட் பால் வாங்கும் போதும் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வாங்கும் போதும் இந்த சக்கரத்தை நாம தான் வேகமா சுத்தி விடுறோம். இப்போ இந்த எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன மாற்றத்தை செய்ய போறீங்க? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த முழு ஆய்வோட அசல் வீடியோ பதிவுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அதோட வேதனை உண்மையாவே புரியும். மொழி வேற இருக்கலாம், ஆனா வலி ஒண்ணுதான். சோ ப்ளீஸ் பாருங்க.